மார்பின் எனும் கொடூர போதைப் பொருளை விட 50 முதல் 100 மடங்கு அதிக வீரியம் கொண்ட ஃபென்டானில் எனும் வீரியமிக்க போதை வஸ்து தற்போது வேப் சந்தையில் வெளிப்படையாகவே விற்கப்படும் சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதனை காவல்துறை கண்டறிந்து அதிர்ச்சி தெரிவித்துள்ளது. ஃபென்டானில் போதை வஸ்துவின் அபாயகரமான சட்டவிரோத தெருவோர வகையான ஃபியூரானில் ஃபென்டானில் எனும் போதை வஸ்து குறிப்பிட்ட சில வேப் விற்பனை நிலையங்களில் விற்கப்படுவதை காவல்துறை கண்டுபிடித்துள்ளதாக புக்கிட்டமான் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் டாக்டர் ஹுசைன் உமார் கான் தெரிவித்தார். தனித்தனியாக மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் 5 பேர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி செந்தூரில் உள்ள ஒரு வேப் விற்பனை நிலையத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் ஃபியூரானைல் ஃபென்டானில் என நம்பப்படும் சம்பந்தப்பட்ட பொருளை கொண்ட 155 வேப் கார்ட்ரிட்ஜுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார். இது தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஏப்ரல் 13ஆம் தேதி செராசில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் 3 பேர் கைது செய்யப்பட்டதோடு ஃபியூரானைல் ஃபென்டானில் என சந்தேகிக்கப்படும் திரவத்தை கொண்ட 9 வெள்ளை பாட்டில்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைப்பற்றப்பட்ட ஃபியூரானில் ஃபென்டானிலின் மொத்த அளவு 18.56 கிலோகிராம் என குறிப்பிட்ட அவர், அவற்றின் மொத்த மதிப்பு 28 லட்சம் ரிங்கிட் என கோலாலம்பூர் காவல் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். ஃபியூரானைல் ஃபென்டானில் என்பது ஃபென்டானிலின் ஒரு அபாயகரமான சட்டவிரோத தெருக்களில் விற்கப்படும் வகை. இது கணிக்க முடியாத வீரியத்தையும் கட்டுப்பாடற்ற சூழல்களில் அளவுக்கு அதிகமாக உட்கொள்வதால் ஏற்படும் மிக அதிக ஆபத்தையும் கொண்டது. கைது செய்யப்பட்ட 5 பேரும் அந்த வேப் விற்பனை நிலையங்களின் உரிமையாளர்களாகவோ அல்லது அங்கு பணிபுரிந்தவர்களாகவோ இருந்தனர் என்றும் அவர் மேலும் கூறினார். தனித்தனியாக ஏப்ரல் 16ஆம் தேதி கோலாலம்பூரை சுற்றி மேற்கொள்ளப்பட்ட பல சோதனைகளின் போது 19 பேர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தனது துறை ஒரு போதைப்பொருள் கடத்தல் கும்பலையும் ஒழித்துள்ளதாக ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்தார். மொத்தத்தில் காவல்துறை 31.8 கிலோகிராம் கத்தமைன், 6.5 கிலோகிராம் MDMA, 4.2 கிலோகிராம் எரிமின் 5 மற்றும் 0.89 கிலோகிராம் எக்ஸ்டாசி மாத்திரைகளை கைப்பற்றியது. இவற்றின் மொத்த மதிப்பு 31 லட்சம் ரிங்கிட் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ரோல்ஸ் ராய்ஸ் உட்பட 18 சொகுசு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்நடவடிக்கையின் போது போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் இருந்து பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுமார் 49 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான ரொக்க பணத்தையும் காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. பறிமுதல் மற்றும் முடக்கப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு 14.15 மில்லியன் என்று அவர் கூறினார். இந்த கும்பல் அந்நிய செலாவணி பரிமாற்ற வணிகம் என்ற போர்வையில் செயல்பட்டு வந்ததும் தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கெடா சுங்கைப்பட்டானையில் மது போதையில் வாகனம் ஓட்டியதாக கூறப்படும் லாரி ஓட்டுநர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 30 வயதுடைய அந்த நபர் பிற்பகல் சுமார் 1 மணி அளவில் நடத்தப்பட்ட ஒரு நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர் மது போதையில் இருப்பதாக சந்தேகித்த காவல்துறையினர் அந்த லாரியை நிறுத்தியுள்ளனர். மூச்சு பரிசோதனையில் இது உறுதி செய்யப்பட்டது. சந்தேக நபரிடம் 2 போலி ஓட்டுநர் உரிமங்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட நபர் சுங்கைப்பட்டாணி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காவலில் வைக்கப்படுவார் என்றும் லாரி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கொலமுடா காவல் நிலைய தலைவர் ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக மது செறிவுடன் வாகனம் ஓட்டியதற்காக சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 45 கீழ் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. லெஸ்பியன், கே, பைசெக்சுவல் மற்றும் டிரான்ஸ்ஜெண்டர் கூறுகளை கொண்ட LGBT கார்ட்டூனை டிவி துவா ஒளிபரப்பியதாக கூறப்பட்டதை தொடர்ந்து தேசிய ஒளிபரப்பு நிறுவனமான RTM-ஐ பாஸ் கட்சி கடுமையாக சாடியுள்ளது. பாஸ் கட்சியின் உலாமா தலைவர் அமாட் யஹாயா அந்த கார்ட்டூன் விண்வெளியில் கிளியோபட்ரா என்று RTM நிறுவனம் LGBT கூறுகளை கொண்ட கார்ட்டூன்களை ஒளிபரப்புவது இது 2வது முறை என்று தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு கடலின் சாண்டியாகோ என்ற அனிமேஷன் நிகழ்ச்சியில் மறைமுகமான LGBT கூறுகள் இருப்பதாக புகார்கள் வந்ததை தொடர்ந்து RTM அதன் ஒளிபரப்பை நிறுத்தியது. கார்ட்டூன்கள் மூலம் LGBT கூறுகளை பரப்புவதற்கான நுட்பமான முயற்சிகள் குறித்து RTM தயாரிப்பாளர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறி அவர்களின் சரிபார்ப்பு செயல்முறையை அமாத் கேள்விக்குள்ளாக்கினார். உள்ளூரில் ஒளிபரப்பப்படும் உள்ளடக்கத்தை, குறிப்பாக வெளிநாட்டு நிகழ்ச்சிகளை கண்காணித்து கட்டுப்படுத்தும் விஷயத்தில் மலேசிய அதிகாரிகள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவோ அல்லது அலட்சியமாக இருக்கவோ கூடாது என்று அவர் எச்சரித்தார்.
ஸ்லாங்கூர் சிப்பாங்கில் உள்ள கையுறை உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று ஏப்ரல் 15ஆம் தேதி மூடப்பட்டதை தொடர்ந்து 304 மலேசியர்கள் உட்பட மொத்தம் 1426 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாக மனிதவள அமைச்சு தெரிவித்துள்ளது. WRP ஆசியா பசிபிக் சென்டியான் பிர்காட் நிறுவனம் மூடப்பட்டது தொடர்பான ஊதியம் மற்றும் பணி நீக்க பலன்கள் குறித்த அனைத்து கோரிக்கைகளும் உரிய செயல்முறைகள் மூலம் கையாளப்படும் என்று அமைச்சு தெரிவித்தது. மார்ச் மாதத்திற்கான சம்பள பணம் வழங்கப்பட்டு விட்டதாகவும் ஏப்ரல் மாதத்திற்கான ஊதியம் இன்னும் பரிசீலனையில் இருப்பதாகவும் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சில மலேசிய தொழிலாளர்களுக்கு ஆவண மேலாண்மை, நிதி விவகாரங்கள் மற்றும் எந்திர பராமரிப்பு போன்ற முக்கிய பணிகளை கையாள தற்காலிக ஒப்பந்தங்கள் வழங்கப்படும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர்களின் இடமாற்றம் நிறைவடையும் வரை தங்கும் இடம் மற்றும் உணவு வழங்குதல் உள்ளிட்ட அவர்களின் நலன் தொடர்ந்து பேணப்படும் என்று WRP உறுதி அளித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.